வணக்கம். உங்களின் தட்சிணாமூர்த்தி சார். நம்ம எல்லாருக்கிட்டையுமே ஒரு யூனிக்கான டேலண்ட் இருக்குது. நம்ம எல்லாருக்கிட்டையுமே 24 மணி நேரம் டைம் இருக்குது. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா சில பேர் மட்டும் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் அவர் நம்மளை மாதிரி புத்திசாலி இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் அவர் ஒரு பிஸ்னஸ்னுடைய ஓனராக இருப்பார். அவருக்கு தேவையான பணம், தேவையான சொத்துக்கள் எல்லாமே வரும். அவர் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பார். ஆனால் நம்ம மிகப்பெரிய புத்திசாலி. ஆனால் என்ன பண்ணிகிட்டு இருப்போம்னா, ஒரு வேலைக்கு போவோம், ஒரு காமன் வாழ்க்கையை அப்படி கடைசி வரைக்கும் வாழ்ந்துட்டுருப்போம். சார் அது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? 7 ஸ்டெப்ஸ். அது என்ன சார் 7 ஸ்டெப்ஸ்? அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். 7 ஸ்டெப்ஸ் ஃபார் பில்டிங் சக்ஸஸ் யூஸிங் மை வேர்ல்ட் மொபைல் ஆப். ஸோ இன்றைக்கி மொபைல் அப்படிங்கிறது நம்மளை விட்டு பிரிக்க முடியாத ஒரு அங்கமாக மாறிடுச்சு. ஸோ இந்த மொபைல் அப்ளிகேஷன், பர்டிகுலராக மை வேர்ல்டு அப்படிங்கிற மொபைல் அப்ளிகேஷன் எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் சக்ஸஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எக்ஸலண்ட். 7 ஸ்டெப்ஸ் ஃபார் பில்டிங் சக்ஸஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுக்கு நமக்கு மை வேர்ல்டு அப்படிங்கிற மொபைல் ஆப் வேணும். ஒருவேளை நீங்கள் இன்னும் மை வேர்ல்டு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். அதை வச்சு நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியிருக்கும். ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், அது ஃப்ரீ தான். இதில் ஏதாவது டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணிங்கன்னா 8508502000க்கு கால் பண்ணுங்கள். ஸோ ப்ராக்டிஸ் 5 ஸ்டெப் 5 என்ன அப்படின்னா பில்ட் ரிலேஷன்ஷிப்ஸ். ஸோ நிறைய பேர் என்னை யாரும் தெரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, என்னுடைய திறமை யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு புலம்பிகிட்டு இருப்பாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம தான் ரிலேஷன்ஷிப்ஸை உருவாக்கணும். நம்ம தான் நம்மளுடைய திறமைகளை வெளியே காமிக்கணும். அதற்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன நினைக்கிறோமோ அதை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அப்போ பில்டிங் ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் முக்கியம். அதே சமயத்தில் அதுவே வேலைன்னு உக்காந்துட்ருக்கக்கூடாது. ஸோ இதுவும் நமக்கு ஒரு படிக்கெல்லாம் அமையும். ஓகே, இதுக்கு என்ன சார் பண்ணணும்? ரொம்ப சிம்பிள். இப்போ மொபைல் வந்துருச்சு. ஒருத்தருக்கு பர்த்டே வருது. நீங்கள் எப்பயோ அவர் கூட எடுத்த ஒரு ஃபோட்டோவை ஷேர் பண்ணலாம் அவருக்கு. இல்லை ஒரு டைம்லி கூப்பிட்டு நம்ம அவங்களுக்கு பர்த்டே விஷ் சொல்லலாம். இல்லை அவங்களோட நம்ம ஏற்கனவே எங்கெல்லாம் பார்த்தோம், எப்படிலாம் இருந்தோம் அப்படிங்கிறத அந்த மொமெண்ட்ஸை அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது அப்படின்னா அதை ரொம்ப நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரே இடத்துல நிறைய பேர் அசம்பிள் ஆகும். அதே சமயத்தில் அந்த இடத்துல ஃப்ரீ ஆஃப் மைண்டாக நம்ம எல்லாருமே இருப்போம். ஒரு 10 நிமிஷம் மீட்டில் 50 பேரை பார்த்தோம்னா கூட அது லைஃப்பில் ரொம்ப நாளைக்கு ட்ராவல் ஆகும். ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம மை வேர்ல்டில் எப்படி நமக்கு க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது. இந்த ஃபோட்டோவை ஒரு 4-5 வருஷம் கழித்து இவருக்கு அனுப்புகிறேன்னு வச்சுங்களேன், எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். நம்ம இப்போ மொபைல் வந்துருச்சு, ஏகப்பட்ட ஃபோட்டோ நம்ம எடுக்கிறோம். நம்ம தேடும்போது நம்ம ஒரு குறிப்பிட்ட ஆளுனுடைய ஃபோட்டோவை தேடும்போது அது கிடைக்கவே கிடைக்காது. பட் நம்மளுடைய மை வேர்ல்டு ஆப்பில் பார்த்திங்கன்னா சர்ச்சிங் ஆப்ஷன் இருக்குது. சர்ச்சுன்னு போட்டுட்டு அவருடைய பேரை போட்டு நம்ம சர்ச் பண்ணும்போது என்ன ஆகும், வித் இமேஜோடு சர்ச் பண்ணும்போது எங்கெல்லாம் அவர் சம்மந்தமான ஃபோட்டோ இருக்கோ வரும். அதில் ஒவ்வொரு ஃபோட்டோவையும் நம்ம என்ன பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். ஷேர் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஷேர் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணலாம். இந்த ஷேர் பண்ணுறதுல ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா, இந்த ஃபோட்டோ எப்போ நம்ம எடுத்தோம் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். அதில் என்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்றது தெரியும். கூடவே அது எந்த இடத்துல எடுத்த ஃபோட்டோ. இப்போ நம்ம ஒரு ஏற்காடு இல்லை ஊட்டி இந்த மாதிரி முக்கியமான இடத்துக்கு போகிறோம், எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்களோட போகிறோம். அப்போ ஃபோட்டோ எடுத்துக்கும் போது அதை நம்ம இங்கே மை வேர்ல்டில் அப்லோட் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா அந்த லொக்கேஷனோட சேவ் ஆகிடும். இந்த ஃபோட்டோ எப்போ எடுத்தது அப்படின்னு நம்ம ஒரு ஃபோட்டோ வச்சுட்டு ஞாபகமே வராமல் பார்த்துட்ருப்போம். அப்போ அந்த லொக்கேஷனை கிளிக் பண்ணோம்னா அது எக்ஸாக்டாக எந்த இடத்துல நம்ம எடுத்தோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும்.
ஸோ இந்த மாதிரி நம்ம பழைய நினைவுகளை ஒருத்தர் கூட ஷேர் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். அடுத்தது இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இன்விடேஷன் இருக்குது. இந்த இன்விடேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு இன்விடேஷன் வரும் இல்லைங்களா, ஒரு வாரத்துக்கு பின்னாடியோ இல்லை 15 நாளைக்கு பின்னாடியோ வர இன்விடேஷன் தான் நமக்கு வரும். வந்தவுடனே ஓகேங்க நான் கண்டிப்பாக வரேன்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக பத்திரமா வைப்போம். கரெக்டாக அந்த இன்விடேஷன் என்னைக்கு வந்துச்சுன்றது மறந்துடும், எப்போ ஃபங்க்ஷன் மறந்துடும், தொலைவும். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது கிடைக்காது. பட் மை வேர்ல்டில் அந்த இமேஜை நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிட்டோம்னா எப்போ வேணாலும் இந்த மாதிரி இப்போ இமேஜ் ஃபில்டரில் போயிட்டு ஃபில்டர் பை இன்விடேஷன் போட்டோன்னா என்னென்ன இன்விடேஷன் எனக்கு வந்துச்சு, அதெல்லாம் அட்டன் பண்ணனா இல்லையா அப்படிங்கிறது ஃபுல்லாக எனக்கு என்ன ஆகும், லிஸ்ட்டு வந்து கிடச்சிரும். ஸோ நான் ஃப்ரீ டைமில் எந்தெந்த ஃபங்க்ஷன்லாம் நான் அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தெரியணும்னா ஜஸ்ட்டு ஃபில்டர் பை இன்விடேஷன் போட்டோன்னா நம்ம யார் யாரெல்லாம் பார்த்தோம், என்னென்ன ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ணோம் அப்படிங்கிறது நமக்கு ஈஸியாக ரீகால் ஆகும். அது இல்லாமல் நம்ம டெய்லி ரிவ்யூ, வீக்லி ரிவ்யூ, மந்த்லி ரிவ்யூலாம் பண்ணுறதன் மூலமாக ரோட்டில் ஒருத்தர் பார்க்கும்போது சார் நம்ம கடைசியாக அங்கே பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா அப்படின்னு நம்ம ரீகால் பண்ணும்போது 2-3 மொமெண்ட்ஸை ரீகால் பண்ணும்போது அவங்க ரொம்ப நம்ம கூட அட்டாச் ஆகிடுவாங்க. ஸோ இது மனித இயல்பு. ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் தன்னை வந்து யாராவது கவனிக்கணும், நம்மளை பற்றி வந்து அவங்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. நம்ம அந்த விஷயத்தை முன்னெச்சரிக்கையாக நம்ம என்ன பண்ணுறோம், முன்னெடுத்து நம்ம பண்ணும்போது எவ்வளவு சந்தோஷமாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். அதுவும் அவங்களோட நம்ம இருந்த தருணங்களை நம்ம நினைவுபடுத்தும் போது ரொம்ப ஹாப்பியாவாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணினோம்னாவே ஆட்டோமேட்டிக்காக ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ், மோர் த ரிலேஷன்ஷிப்ஸ் then more the opportunity. So more the opportunity, more the possibility of getting success in our goal. Okay, so my world app development பண்ணுறதுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்களும் ஹெல்ப் பண்ணலாம், நீங்களும் இதில் ஒரு பங்குதாரராக ஆகலாம். அதன் மூலமாக ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதை பற்றி நீங்கள் டீட்டெயில் வேணும்னா 8508502000 நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எங்களோட நீங்களும் சேர்ந்து பயணிக்கலாம். உலகம் முழுசும் இந்த மை வேர்ல்டு ஆப்ன்ற ஆப் நம்ம வந்து எடுத்துகிட்டு போகணும். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தேவைப்படும். தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராக்டிஸில் மெமரி ரீகால் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம்.